ஜிஸ்கோ ஈமான் நஹி ஓ முசல்மான் நஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈமான் அப்படின்றது ஒரு பேசிக் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவன் ஒரு முஸ்லீமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு முக்கியமா ஒரு 10 ரூல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு நம்புறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 நேரம் தொழுக வைக்கிறது. ரம்ஜான் மாசத்துல நம்ம வந்து விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஜக்காத் கொடுக்கறது. ஓகே. இன்னொரு ஈமான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஜ் போறது. இது மெயின் 5 விஷயங்கள் ஒரு முசல்மானுக்கு. இதுக்கு போக இன்னொரு முக்கியமான ஒரு 5 விஷயம் இருக்கு. அதுல என்னன்னா பெற்றோர்களையும் குடும்பத்தாரையும் நேசிப்பது, மதிப்பது, உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது அப்படின்றது ஒரு ஈமான்ல வரும். ஏமாத்தாம, பொய் சொல்லாம, சீட் பண்ணாம இருக்கிறது ஈமான்ல ஒரு ரூல்ஸ் வரும். சரக்கடிக்காம, போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாம அப்படின்றது ஈமான்ல ஒரு ரூல்ஸ் வரும். மற்றவர்களை மரியாதையுடனும் பொறுமையுடன் அன்போடு அரவணைச்சு போகணும் அப்படின்றதுதான் இந்த 10 ரூல்ஸ். இப்ப இது எதுக்கு சொல்றேன்னு பாக்குறீங்களா? காதர் மொய்தீன் பாய், உங்களுக்கு கித்தனா வாய் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்போ மிஸ்டர் அருண் ராஜா அவர் வந்து பேச வரும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு சாரிங்க, இந்த தாவேக்கால யாருக்கு பேரும் ஞாபகம் இல்லை, யாருக்கு உருவமும் ஞாபகம் இல்லை, ஒரு கர்மமும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ பேர் வந்து அருண்ராஜ் நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பொன்ராஜ்னு சொல்லியிருப்பேன். ஸோ அருண்ராஜ் வந்து பேச வரும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னா, கவர்னர் ஆட்சி வந்துரும், அதனால எங்களை வந்து ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, நாங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் இவர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு அமைச்சரவையில இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்க அதை பத்தி யோசிச்சு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க அமைச்சரவையில பங்கு பெறோம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வந்ததுல எதுவுமே வந்து திமுக காரங்களுக்கோ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு கட்சிக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, நீங்க வந்து அமைச்சரவையில பங்கு எடுக்க போறீங்கும் போது ஒரு ஷாக் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப கூட ஒன்னும் சொல்ல. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, விஜய் வந்து முதல்வரா வரக்கூடாது அப்படின்னு திமுக நினைச்சிச்சு அப்படிங்கிற. அப்ப திமுகல யாரு நினைச்சா அப்படின்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் திமுகவுக்கு ஓட் போட்டோம். திமுக அபிமானியா இருக்கட்டும், திமுகவுடைய விசுவாசிகளா இருக்கட்டும், திமுக காரங்களா இருக்கட்டும், திமுக தலைமையா இருக்கட்டும், திமுக தொண்டனா இருக்கட்டும், எல்லாரும் திமுகக்கு வாக்களிச்சது வந்து தாவேக்காவோ அதிமுக வரக்கூடாதுன்னு தான். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விஜய் வந்து சிஎம்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைமை யோசிச்சுன்னு. இது எவ்வளவு பெரிய அபாண்டமும் பொய்யும். இது நீங்க பேசலாமா? உங்க வயசுக்கு இது பேசலாமா? இப்படி மாத்தி மாத்தி பேசுறோமே. நீங்க தலைவர்கள்லாம் பேசுறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பனா இருக்கு, இந்த சந்தையில இருக்குங்க நீங்க பேசுனதெல்லாம். அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி பேசுறது. இப்போ 12ஆம் தேதி ஏதோ வந்து மீட்டிங் போடுறாங்களாமா, நாம வந்து திமுக கூட்டணியில வந்து தொடரணுமான்னு. தயவு செஞ்சு தொடராதீங்க. இப்படி ஒரு மானங்கட்ட கூட்டணி எங்களுக்கு தேவையே இல்லை. சத்தியமா நான் ஓட்டே போட மாட்டேன். இவங்கெல்லாம் மறுபடியும் நீங்க கூப்பிட்டு வந்து சீட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப திமுகவும் வெக்கமான இல்லாத ஒரு கட்சின்றது முடிவாயிரும். ஏன்னா ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியது. இது எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? இப்ப வந்து நீங்க தொடர்ந்து அவதூறு பண்றீங்க ஸ்டாலின் அவர்கள் மேல. இதெல்லாம் தப்புன்னு உங்க வயசுக்கு தெரியலையா? உங்க புத்திக்கு தெரியலையா? உங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? முதல்ல வந்து ஒரு மனிதனா இருங்க. அதுக்கு மேல நீங்க அல்லாவை நம்புறீங்க அப்படின்னா ஒரு ஒரு உண்மையான முசல்மானாவா இருங்க. நீங்க ரெண்டுமே இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பக்கா அரசியல்வாதியா இருக்கீங்க. ஆனாலும் பாய், உங்களுக்கு கித்தனா வாய். சோ சேட். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.